கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். செய்தியின் தலைப்பு உயர்ந்த அடைக்கலம் இயேசு. அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீத புஸ்தகம் 91:14 வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நமது உள்ளத்தில் வாஞ்சை என்ன என்பதை பொறுத்து தான் தேவன் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிறார். வாஞ்சை என்பது விருப்பம் அல்லது ஆசையாகும். ஆகையால் நமது இருதயத்தின் விருப்பமும் ஆசையும் இயேசுவாகவே இருக்குமானால் தேவன் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து விடுவிப்பார். தேவன் மேல் வாஞ்சை உள்ளவர்கள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து காத்திருப்பார்கள். ஏனெனில் இருதயத்தின் வாஞ்சை இயேசுவாக இருப்பதின் அதிகாலையில் தூக்கத்தை வெறுத்து முதலில் இயேசுவை பார்த்துவிட்டு பிறகு நான் உலகத்தை பார்ப்பேன் என்று கூறுகிறவர்கள் உண்டு. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 17 வசனத்தில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் மீது சிநேகம் வாஞ்சையாயிருந்தால் அதிகாலையில் செபிக்க முடியும். அதிகாலையில் ஜெபத்தில் தேவனுடைய கிருபை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் மீது வாஞ்சையாய் இருக்கும் மனிதன் வேதம் வாசிக்காது இருக்க மாட்டான். நேரம் கிடைக்கும் போது ஜெபித்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட மனிதனை நோக்கி பிசாசு வருவானே அல்லவே அல்ல. பிசாசு அப்பேற்பட்ட ஜெபிக்கக்கூடிய மனிதன் முன்பாக கடந்து வர துணிவதில்லை. கர்த்தரே கூட இருந்து பிசாசு வருவானால் அவனை விடுவிக்கவும் வல்லவராய் இருப்பார். கர்த்தர் கூட இருப்பதனால் சத்துரு உங்களை தொட முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அவர் அரணும் கோட்டையுமாய் உங்களை காப்பார். சங்கீத புஸ்தகத்திலே 62 அதிகாரம் 8 வசனத்திலே ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அன்னாள் மிகவும் நிந்திக்கப்பட்டவளாய் மனம் உடைந்தவனாய் தேவ சமூகத்தில் வந்து இருதயத்தை ஊற்றிவிட்டபடியினால் அவள் துக்கம் நீங்கியது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நிந்தை நீங்கியது, கர்த்தர் சாமுவேலையும் கொடுத்தார். அதுபோல நாமும் மனிதர்களால் இருதயம் காயப்படும் போது தேவ சமூகத்தை நாடி செல்ல வேண்டும். தேவ சமூகம் நமக்கு அடைக்கலம். எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் கடந்து போய் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். இருதயத்தை ஊற்றி ஜெபித்தால் தேவன் அன்னாளுக்கு இறங்கியது போல நமக்கும் நிச்சயமாக அவர் இறங்குவார். அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். தேவ ஜனமாகிய நமக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு. உயர்ந்த அடைக்கலமான இயேசுவின் செல்வோம். தேவ சமூகத்தை அண்டிக் கொள்வோம். தேவ பலத்தை பெறுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.